அமினி, என்னடே நினைச்சிட்டு இருக்க நீ? உன் வேலை நடக்கணுங்கிறதுக்காக என்ன போல புடிச்சுக்கிட்டு இருக்கிய நீ? ஏமா, நான் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த அரை தூக்கத்துல கூட உங்க அப்பாவை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அம்மா, இது தூங்குற நேரம் இல்ல, முழிச்சுக்கிற நேரம். ராதாவை ஆபீஸ்க்கு வர விடாம தடுக்க ஏதாவது பெரிய பிளான் போடணும். புரிஞ்சுதா? தமணி, இந்த 2 அடி சூனியக்காரி எதுக்காக இப்ப நெய்ய திருடிட்டு இருக்கா? கேசரி கிண்டி ஆபீஸ்ல இருக்கவங்களால மயக்க பாக்குறாளா? ஆஹா, எனக்கு இன்னொன்னு தோணுது. இங்க இருந்து நெய்ய திருடிட்டு போய் அவங்க அப்பாக்கு பார்சல் அனுப்புறாளோ என்னவோ. இததான் இவ ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கே. அம்மா, காலையில நீங்க எழுந்துட்டீங்க, ஆனா உங்க மூளை இன்னும் எழுந்துக்கலையா? ராதா இந்த வீட்ல எவ்வளவுலாம் கலாட்டா பண்ணிருக்கா, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவன் நெய் திருடுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தானே அவன் நெய்ய திருடிக்கிட்டு இருக்கா. நான் இப்பவே போய் காது கிட்ட சொல்லிடுற, இதெல்லாம் அவ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அம்மா, என்னடி? ராதா ஒன்னும் அங்க நெய்ய திருடலம்மா, ஆனா அதை வச்சு அவ நிச்சயமா ஏதோ ஒண்ணு பண்ண போறா. சரி, வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. அட, ராதா, சீக்கிரம் பண்ண, மோகன் பாத்திர போறாரு. இவ மோகனோட போன்ல எதுக்கு நெய்ய தடவுறா? இவ நெய்ய தடவறத பார்த்தா ஏதோ மாயமந்திரம் பண்றா போல இருக்கு. சில பேர் இப்படிதான் செய்வாங்க. யாரையாவது வசியம் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் தந்திரம் மந்திரத்தெல்லாம் சொல்லி ஏதாவது பொம்மை செய்வாங்க. இந்த 2 அடி சூனியக்காரி மோகனை வசியப்படுத்துறதுக்கு போன்ல நெய்ய தடவரா? களி முத்தி போச்சு கடவுளே. இதெல்லாம் கத்து வச்சிருக்காளே இந்த 2 அடி சூனியக்காரி. ராதா, சீக்கிரம் பண்ணு. ராதா, போனை வச்சிரு, மோகன் வந்தாச்சு. எவ்வளவு தூசா இருக்கு. என்னோட போன் எங்க? இதோ இருக்கே. எங்க? இதோ இங்க 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 இருக்கு. ஐயோ, இந்த போன் ஏன் இப்படி பிசு பிசுன்னு இருக்கு? ஐயோ, பிசு பிசுன்னு இருக்கே. நீ ஏதாவது பண்ணியா என்ன? கடவுளே கிருஷ்ணா, நான் என்ன பண்ண போறேன்? அப்புறம் நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இது உங்க போனு, நான் தொடக்கூடாதுன்னு. அப்பல இருந்து நான் தொடுறதே இல்லை. இங்க பாருங்க மோனையா, நான் உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், சாப்பிடும்போது போன்ல கையை வைக்காதீங்க. பாருங்க, நீங்க சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிடும்போது போனுக்கும் சேர்த்து சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கீங்க.
கொடுங்க, இதை என்கிட்ட கொடுங்க. நான் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். கொடுங்க. என்னடா இது? 1089. ஏய், என்ன பண்ற நீ? சுத்தம் பண்ற ஆமா, மோனியா. இப்படியா சுத்தம் பண்ணுவாங்க? இது போன், ஒண்ணு பாத்திரல இப்படி தேய்க்கிறதுக்கு. மறுபடியும் உழவு வேலை பாக்குற ஐடியாலாம் எதுவும் இல்லல்ல? நினைச்சா கூட என்னால பண்ண முடியாதுல்ல. அது எனக்கு தான் உங்க பாஸ்வேர்ட் என்னன்னே தெரியாதுல்ல. அது பாஸ் பாஸ் ஆங்கில கொஞ்சம் உதவி செஞ்சா தப்பு இல்ல. அப்ப ஏன் பேசுற? கத்துக்கிறது நல்லது. பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு. வேர்ட். வேர்டு. வேர்ட். பாஸ்வேர்டு. ஆ. அதான் என்னன்னு எனக்கு தெரியாதுல. அப்புறம் எப்படி உங்க போனை திறப்ப? அது சரி மோனியா, சட்டப்படி மனைவிக்கு கணவனோட எல்லா பாஸ்வேர்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. உங்களுக்கே தோணல? ஓய், ஆ? 2024 இது. இப்பெல்லாம் கபல்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் கொடுப்பாங்க, புரியுதா? ஸ்பேஸ். என்ன சொன்னீங்க? கப்பல்ஸ். அப்படின்னா ஜோடி. நீங்களும் நானுமா மோனையா? ஜோடியா? அதாவது உலக மொத்தத்தையும் சொல்றேன். கப்பல்ஸ். ஆசிய பாரு. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறியா? அப்படியே மேலே ஏறுற. நான் இங்க நிக்கிறேன்ல, சோ நீ ஸ்பேஸுக்கே போய, ஏன் இங்க நிக்கிற? ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி. விண்வெளி. சரி, புரிஞ்சிருச்சுல உனக்கு? போதும், நான் குளிக்க போறேன். போங்க போங்க. பர்மிஷன் ஒன்றும் வாங்கல, சொல்றேன் நான் குளிக்க போறேன்னு. போனை சார்ஜில் போட்டு போறேன். தொடர வேலை வச்சுக்காத. நிச்சயமா மாட்டேன். வச்சுக்கோங்க. வச்சா எங்க அனுப்புவேன்? ஸ்பேஸ். ஸ்பேஸ். போன்ல கை படக்கூடாது. படாது, நீங்க போங்க. என்னது? என்ன நம்பர் அது? 0819. இந்த 2 அடி சூனியக்காரி மோகனோட பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிச்சா? ஐயோ கடவுளே கிருஷ்ணா, போன் அப்படியே தான் இருக்கு, திறக்க மாட்டேங்குதே. என்ன பண்றது? அந்த நம்பர் என்னவா இருக்கும்? யோசி ராதா, யோசி. ஒன்னு 809. ஒன் 1809. குஷியோட பிறந்த நாள். ஆமா, குஷி பிறந்த நாள். செப்டம்பர் 18. ஆ,
கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றிப்பா. திறந்துடுச்சு. அடக்கடவுளே, இந்த சூனியக்காரி மூளை என்ன இப்படியெல்லாம் வேலை செய்யுது? ஆனா தாமினி, இதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. இவ மோகனோட போன்ல இருந்து என்ன எடுக்க போறா? என்ன பார்க்க போறான்னு எனக்கு தெரியுது. மோகன் போனை வச்சுட்டு என்ன பண்ற நீ? அது இது என் புருஷனோட போன். உங்களுக்கு என்ன? ரொம்ப ஸ்மார்ட் ஆகலாம் முயற்சி பண்ணாத. எனக்கு தெரியும் நீ மோகனோட போன்ல இருந்து துளசியோட சேட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. இப்பவே மோகன் கிட்ட சொல்றேன். மோகன், சீக்கிரம் வெளியே வா. இவளுக்கு எப்படி தெரியும்? இத படிச்சு பாரு, நல்லா பாரு. துளசி எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு பாரு. தாமினி அக்கா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மோகனையோட போன்ல துளசி அக்கா அனுப்பின மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னு. சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் கத்துன? அது ராதா உன்னோட போனை செக் பண்ணிட்டு இருக்கா. அதுல அவ நெய்ய தடவி உன்னோட பாஸ்வேர்டை கூட கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா நீ திருந்தவே மாட்டல்ல? சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டல்ல? எல்லாத்திலும் நெய்ய தடவுறது ரொம்ப முக்கியமா? ஒரு செகண்ட், இந்தா பாத்துக்கோ. இதான் அந்த செல்ஃபி. இப்ப திருப்தியா உனக்கு? இந்த செல்ஃபிக்காக தானே தூங்காம கொல்லாம என்ன துரத்துற, குளிக்க விடாம வேற பண்ற. செல்ஃபி இது, சரியா? சேர்ந்து நின்னு இப்படி எடுப்பாங்க, அவ்வளவுதான். டேட்டுக்கெல்லாம் ஒண்ணும் போகல. உனக்கு வேணும்னா இந்த செல்ஃபி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ரூம்லயே மாட்டி வச்சிடலாம். உனக்கு வேணுமா? வேண்டாம். இப்போ திருப்தி ஆயிடுச்சா? நிம்மதியா இருக்கா? இப்ப நான் குளிக்க போட்டா? மோகனையா, நான் உங்க போனை திறந்து பார்க்க முயற்சி பண்ணதுக்கான காரணம் உங்க போன்ல நீங்களும் மிஸ் ரோசி எடுத்த போட்டோவை பார்க்கறதுக்காக தான். ஆனா தாமினி அக்கால என் மேல ரொம்ப சுவாரஸ்யமான பழிய போட்டுட்டாங்க. அது உங்களுக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். தாமினி அக்கா நினைக்கிறாங்க நான் உங்களோட போனை துளசி அக்கா அனுப்பின மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்கறதுக்காக தான் எடுத்தேன். இந்த விஷயத்தை என்கிட்ட மட்டும்தானே சொன்னீங்க? இப்ப நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் இதை காட்டினதே இல்லை.
தாமினி அக்காவுக்கு துளசி அக்கா அனுப்பின மெசேஜை பத்திலாம் எப்படி தெரிஞ்சது? துளசி எனக்கு அனுப்பின மெசேஜை பத்தி நான் வெறும் ராதா கிட்ட மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. உனக்கு எப்படி தெரிஞ்சது? மோகன் ஐயா, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் தான். துளசி அக்காவோட மரணத்துக்கும் தாமினி அக்காவுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன தாமினி, நீயே உன் தலையில மண்ணள்ளி கொட்டிக்கிட்ட? உன்னோட பல வருஷ பிளானை நீயே கொளுத்திக்கிட்டியே. இப்ப என்ன பண்ண போற தாமினி? நீ பேசினதை இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கல, மொத்த உண்மையும் எல்லார்கிட்டயும் சொல்லு. என்னால இத்தனை நாள் சொல்ல முடியாத விஷயத்த கூட நீ ராதா கிட்ட ஈஸியா சொல்லிட்ட. சொல்லு சொல்லு. ஆமா, நான் தான் துளசியை கொன்னேன். என்ன? நான் தான் துளசியை கொன்னுட்டேன். நான் தான் என் கையால் அவளோட உயிரை பறிச்சேன். துளசியை நான் தான் கொன்னுட்டேன். நான் தான் கொன்னேன் அவளை. நான் தான் கொன்னேன். நான் தான் துளசியை கொன்னுட்டேன். இதை தானே நீ கேட்கணும்னு ஆசைப்படுற? போதும் போதும். இதோ நீ ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லிட்ட, போதுமா? இப்படி ஒரு கேவலமான பழியை எப்படி உன்னால தூக்கி போட முடியும்? எல்லாருக்கும் தெரியும், அத்தனை பேருக்கும் தெரியும் துளசி தானவே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. அவன் நெருப்ப வச்சு பாத்துக்கிட்டா, சூசைட் பண்ணிக்கிட்டா. நான் ஒண்ணு துளசிய கொல்லல. ஆனா நானும் ஏதோ ஒரு வகையில துளசியோட மரணத்துக்கு காரணமா இருக்கேன். ஏன்னா மோகன் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா நின்னான். தப்பான காரணத்துக்கு அவன் எப்பவுமே நிக்க மாட்டான். அதனால அந்த துளசி ஈகோவால தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா. அவளுக்கு எந்த அளவுக்கு ஈகோ பெருசா இருந்ததுன்னா அவ புருஷன், அவ குழந்தை எதுவுமே அவ கண்ணுக்கு தெரியவே இல்ல. போதும், நிறுத்துங்க தாமினி அக்கா. துளசி அக்காவை பத்தி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் மரியாதையா பேசுங்க. நீ வாய மூடு ராதா. இப்போ உண்மையை சொல்றேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே துளசியை பிடிக்காது. அவ அதிர்ஷ்டத்தை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். இன்னொரு உண்மையும் சொல்றேன்னா, துளசி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் எனக்கு அவ செத்துட்டாங்கிற வருத்தம் ஏற்படவே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனலி மோகன் எனக்கு கிடைச்சிருவான்னு, நானும் மோகனும் சந்தோஷமா வாழலான்னு நினைச்சேன்.
ஆமா மோகன், என்னோட காதல் அடையணும்னு நான் எதிர்பார்த்தா அது குற்றம் இல்ல. அப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன். தன்னோட காதலை காப்பாத்துறது தப்புன்னா நான் இந்த தப்பையும் பண்ணிருக்கேன். நான் வெறுத்தே போயிட்டேன் மோகன். இத்தனை வருஷமா நீ துளசிய நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை வீணடிச்சுட்ட. 12 வருஷமா நானும் ஒரு தலை காதல் பண்ணி பண்ணி இப்படி இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இன்னும் உண்மை தெரியணும்ல, அப்ப இன்னும் நல்லா கேட்டுக்கங்க. துளசி என்ன, எனக்கு இப்ப இந்த ராதா கூட செத்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது.